ரீசெண்டா வந்த த ஃபிளாஷ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்கவரி தமிழ் சேனல்ல தான் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த சீரிஸோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோவோட அம்மா ஒரு மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. ஹீரோவோட அம்மாவை ஹீரோட அப்பா தான் கொலை பண்ணாருன்னு சொல்லி அவரை ஜெயிலில் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பாதுகாப்புல வளர்றாரு. ஒரு நாள் ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா சூப்பர் பவர் கிடைக்குது. வெளி உலகத்துக்கு சாதாரண ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், ஆனா சீக்கிரட்டா ஒரு கிரைம் நடக்காம ஊரை காப்பாத்திட்டு இருக்காரு. ஹீரோ எந்த மாதிரியான விஷயத்தை ஃபேஸ் பண்றாரு தான் இந்த ஃபிளாஷ் வெப் சீரிஸோட ஸ்டோரி. ஹீரோக்கு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இன்னும் சில பேருக்கும் சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். ஒரு எபிசோட்லயும் ஒரு சூப்பர் பவர் வில்லன்ஸை அடிச்சு கேலி பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒரு எபிசோட்ல வெதரை கண்ட்ரோல் பண்ற சூப்பர் பவர் கிடைக்குது. இன்னொரு எபிசோட்ல ஒருத்தனுக்கு கேஸ் போலயோ மாறிடுறான். ஒரு பொண்ணு எதை தொட்டாலும் அது பாமா மாறிடுது. இன்னொருத்தன் அவனை போல இருக்கிற ஜெராக்ஸ் காப்பியை உருவாக்குறான். எலக்ட்ரிக் பவர் நோக்கு வருமானட்டு இது போல ஒரு எபிசோட்லயும் ஒரு கேரக்டர் வருது. ஒரு சயின்ஸ்ல பிளாஸ்ட் ஆனதுனால இவங்க எல்லாருக்கும் சூப்பர் பவர் கிடைக்குது. ஹீரோ மட்டும் தான் சூப்பர் பவர் கிடைச்சி நல்லவரா இருப்பாரு. ஒரே வில்லனை காமிச்சு கடுப்பேத்தாம ஒரு எபிசோட்லயும் வேற வில்லனை காமிச்சு நம்மள போர் அடிக்காம பார்க்க வச்சிருக்காங்க. ஹீரோ சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. ஆனா அந்த பொண்ணு இவர் ஃப்ரெண்டா தான் பார்க்கும். இவர் எப்படின்னா சொல்லிடணும்னு ட்ரை பண்ணுவாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. அந்த சயின்ஸ் லேப் பிளாஸ்ட்ல ஹீரோ 9 மாசம் கோமாக்கு போயிடுவாரு. அந்த டைம்ல அந்த பொண்ணு வேற ஒருத்தனை உசார் பண்ணிட்டோம். ஒரு கட்டத்துல ஹீரோக்கு சூப்பர் பவர் கிடைச்சி கிரைம் நடக்காம தடுக்கிற சமூகத்தை எல்லாம் அந்த பொண்ணு யூடியூப் பிளாக்ல போட்டு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபர்னு அள்ளும். ஆனா நம்ம சேனல் 260 சப்ஸ்கிரைபர்ல தான் இருக்கு. நம்மளையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஹீரோ தான் அந்த மின்னல் மனிதன் அந்த பொண்ணுக்கு தெரியாது. கடைசியா 9வது எபிசோட்ல ஹீரோவோட அம்மாவை கொண்ட கேரக்டர் இன்ட்ரோ ஆகுது. ஹீரோவோட டபுள் மடங்கு பவர்ஸ் இவர்கிட்ட இருக்கு. இந்த கேரக்டர் யாருன்னு காமிக்கிற சீன்ஸ் நல்லாவே இருந்தது. எனக்கு இந்த சீரியஸ் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் 10 எபிசோடு அவைலபிளா இருக்கு. ஒரு எபிசோட டியூரேஷனும் 40 to 45 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்தது. இந்த சீரிஸ்ல மொத்தம் 9 சீசன் இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் சீசன் தமிழ் டப் பண்ணி வீக்லி 5 எபிசோட்ஸா ரிலீஸ் பண்றாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் गाइस. என்னோட பேரு பேரியார். இந்த உலகத்துல ஃபாஸ்டஸ்டான மேன் நான் கிடையாது. எங்க அம்மாவை கொன்னவனுக்கு தான் அந்த பேர் போய் சேரணும்னு நினைக்கிறேன்.